Thank you, Lord Jesus. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரை இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரை இயேசு நாயகா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். இந்த கூட்டங்களுக்காக நான் ஆண்டவரை நோக்கி பார்த்த முதல் நாளிலே இந்த 100 வருடங்களை கொண்டாடுகிற அவர்களுக்கு மிகுந்த பெரிய நன்றியறிதலான இருதயம் வேண்டும் என்பதை ஆவியானவர் எனக்கு ஆழமாக உணர்த்தினபடியினாலே நான் தேவ சமூகத்தில் இந்த கூட்டங்களுக்காக காத்திருந்த போது 103ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 7 வசனங்களை ஆண்டவர் காண்பித்ததினால் அந்த முதல் பகுதியை நான் உங்களுக்கு மறுபடியுமாக காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நாம் அடிக்கடி ஜெபங்கள் முடிந்த பின்பு இந்த 2 வசனங்களை ஆகிலும் சாதாரணமாக சொல்லுவது விசேஷமாக தென் மாவட்டங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வாயிலே வருகிறது. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த வார்த்தைகள் என்னுடைய செவிகளிலே தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் முந்தி தள்ளப்பட்ட போது மறவாதே என்கிற வார்த்தையை ஆண்டவர் கொஞ்சம் அழுத்தமாக எனக்குள்ளே பதித்தபடியினாலே அந்த மறக்காமல் இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை கொஞ்சம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். மறக்காமல் இருப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களை இந்த நாட்களிலே வேதத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். Do not forget. நன்றாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி 400 வருடங்கள் அந்நிய தேசத்திலே வைத்துக் கொண்டு போய் அங்கே இருந்தவர்களை விடுதலையாக்குவதற்கு மோசே என்கிற இரட்சகனை அவனுடைய கீழ்ப்படியாமைக்கு தாமதமானபடியினால் 430 வருடங்களாக மாறிவிட்ட போதிலும் கூட தேவன் தன்னுடைய காரியத்தை செய்கிறவராக அவர்களை இழுத்து கொண்டு அவர்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம் 40 நாட்களிலே கடக்க வேண்டிய வனாந்தரத்தை 40 வருடங்கள் கடந்தாலும் அதற்கு பின்பு அவர்கள் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முன்னதாக ஆண்டவர் ஒப்புக் கொடுத்த, ஆண்டவர் வாக்களித்த அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முன்னதாக அவர்களோடு மறுபடியும் சொன்ன காரியத்தை தான் நாம் உபாகம புஸ்தகங்களிலே வாசிக்கிறோம். டியூட்ரானமி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தான் திரும்ப சொல்லுதல் என்பதுதான் ஒரு உண்மையான பதம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் ரிப்பீட் பண்ணும்போது மறக்காதே என்று சொல்லுகிற ஒரு 8 காரியங்களை உங்களுக்கு முன்னதாக நான் வைக்க விரும்புகிறேன். அதற்கு பின்பு இன்றைக்கு நேரம் இருந்தால் சில காரியங்களை பார்க்கலாம், அல்லது நாளை சாயங்காலம்
நான் அதை தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் நம்மை நினைக்க சொல்லுகிற காரியத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பி பார்க்கும்படியாக கேட்கிறேன். வாசிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் பார்க்கலாம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனும் தாவீதும் அந்த 103வது சங்கீதத்தில் அவன் சொல்லுகிற காரியத்தை வரிசைப்படுத்தீர்கள் என்றால் தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த உபகாரங்கள் என்று சொல்லும்போது முதலாவது இடம் கொடுப்பது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்து. இன்றைக்கு உலக பிரகாரமாக ஏன் ஆவிக்குரிய வட்டாரத்திலும் கூட நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு இருக்கிறது என்று தான் பார்ப்பார்கள், எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது என்று பார்ப்பார்கள், அல்லது தங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கிறது என்று பார்ப்பார்கள், தங்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்கள். இதைத்தான் அவர்கள் நன்மை என்றெல்லாம் நினைக்க ஆரம்பித்திருக்கிற பொல்லாத காலத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் தன்னுடைய ஆலயத்திற்காக கட்டக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தடுத்து விட்டாரே, அந்த ஆலயத்திற்காக தாவீது கொடுத்தது 3200 டன் கோல்டு என்பது உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். வேதத்தின் அடிப்படையில் 3200 டன். இன்றைக்கு கிராமுக்கே நமக்கு அதற்கு கிராம் எழுத வேண்டும் என்றால் அதற்கு பின்னதாக எத்தனை ஜீரோ போட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையில இருந்து தன்னுடைய ஆண்டவரின் பேரில் வைத்திருந்த வாஞ்சையினால் அவன் அள்ளி கொடுக்கிறவனாய் இருந்தாலும் அவன் கண்களுக்கு முதலாவது வருவது என் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார் என்பதே. இன்றைக்கு சபை மறந்து போன ஒரு காரியம் என்று சொல்வேன். ஏனென்றால் மஞ்சுநாத் என்று சொல்லி என்னோடு கூட பணிபுரிகிற இந்த இந்து குடும்பத்திலே 12 வயதில் ஒரு VBS டீச்சர் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவருக்கு அன்றைக்கே ஒப்பு கொடுக்க ஒரு சிறு பிள்ளையாய் இருந்த போது அவனுக்குள்ள ஒரு தைரியமும், அன்றைக்கு அந்த நாடகத்தில் என்னவென்று தெரியாமல் நடித்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொள்ள முடியுமா என்றால் அது அந்த நாட்களின் புது ரசம் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் நமக்கு பழகி போனபடியினாலே அவைகள் நமக்கு பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரான்னு கேட்டா, நீங்க தாத்தாவே ஆண்டவர் கிறிஸ்தவரை தான் அப்படிதான் நிறைய போதகர்களே என்கிட்ட சொல்லிக்காங்க. ஐயா, உங்களுக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் இருக்கிறதா என்று நான் பல போதகர்களை பல நாடுகளிலே சந்தித்திருக்கிறேன். அவரிடத்தில் கேட்கும்போது உங்களுக்கு பாவ மன்னிப்பை குறித்து நிச்சயம் இருக்கிறதா என்று கேட்டால் அவர் சொல்ல, we were Christians for 5 generations என்று சொல்வார்கள். 5 தலைமுறையாக கிறிஸ்தவம். ஆகையினாலே எனக்கு இரட்சிப்பினுடைய ஆரம்பப்படியே நான் அன்மன்னிக்கப்பட்டவன் என்கிற ஒரு நினைவு மாத்திரமல்ல, அதை குறித்த ஒரு உறுதி. அருமையான சகோதரி சாராள் அவர்கள் ஒரு பாடலை பாடினாங்க. நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசன்னை மீட்டாரே. எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசன்னை மீட்டாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து
மறுமையுள் ஏற்றினார். சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினார். மேற்கும் கிழக்கும் கிழக்கும் மேற்கு திசைக்கும் கிழக்குக்கும் மாயெண்ணில்லா தூரம். எந்தன் பாவங்கள் ஈசனை மீட்டாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவிதை ஈடும். என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவிதங்கீடும். சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினார். சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினார். இங்கே அமர்ந்திருக்கிறவளத்துல மாத்திரமல்ல, என்னுடைய செய்தியை ஒருவேளை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லும் போது நீங்கள் முதலிடம் கொடுக்கிற காரியம் என்ன? என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என் அக்கிரமங்களை எல்லாம் சிலுவையில சுமந்தார், என்னுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் பாடுபட்டு எனக்கான இடத்தை எடுத்துக்கொண்டதினாலே அந்த இயேசுவனுடைய தந்த ரட்சிப்பை, அவர் அருளிய அந்த நீதியை நான் தரித்து கொண்டதினால் என் பாவங்களிலிருந்து நான் முழுதும் விடுதலையானேன். அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த உலகத்தின் எந்த பாடுகளும் எந்த காரியங்களும் என்னை விட்டு எடுக்க முடியாது என்கிற நிச்சயம் உங்களுக்கு உண்டா என்று ஒரு நிமிடம் உங்களை கேட்டு பாருங்கள். ஒருவேளை என்னிடத்தில் இந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டு போனால் ஒருவேளை வேறு விதமாக பணம் என்னிடத்தில் வரலாம். ஒருவேளை என்னுடைய சுகத்தை இழந்தாலும் கூட நான் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், தேவன் தந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை ஆட்கொள்கிறது என்கிற அந்த சந்தோஷத்தின் நிறைவில் தான் என்னை ஆண்டவருடைய பிள்ளை என்று அச்சடையாளம் காட்டுகிறது. 70 பேரை ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்கள் வந்து சந்தோஷத்தோட சொல்கிறார்கள், உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளுக்கு கட்டளையிட்ட போது அவைகள் அலறிக்கொண்டு ஓடின. ஆண்டவர் சொல்கிறார், நல்லதுதான், சாத்தான் மின்னலை போல விழுகிறதை காண்கிறேன், ஆனால் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். That is the greatest joy for anybody in this world. அருமையான தம்பி வாரணாசியிலே ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார். அதை குறித்து ஒருவேளை நாளைக்கு அவர் தன்னுடைய ஊழிய காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லலாம். வாரணாசியை குறித்து நினைக்கும் போது உங்களுக்கு உடனடியாக இந்த நாட்களிலே தேர்தலுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது நம்முடைய தேசத்தினுடைய பிரதமர் மோடி தான் அங்கே போட்டியிடுகிறார் என்று உங்களுக்கு தெரியும். 2014 அவர் சொன்னார், என்னை கங்கை அம்மா என்னை கூப்பிட்டால் அதனால் தான் இங்கே வந்து போட்டியிடுகிறேன் என்று. அப்பொழுதே எங்களுடைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், சின்ன குட்டி பிள்ளை கூட சொல்லிச்சு, ஐயா அப்படி சொல்லிதானையா அங்கே வாரணாசிக்கு வரான்னு சொன்ன போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு பையன் சொன்னான், அவருக்கு தனியாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கோம், என்னைய அப்படி ஒன்றும் கூப்பிடலையே அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த எலெக்ஷனில் அவர் அதையும் தாண்டி தேவனே என்னை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்றும் 2047 வரைக்கும் நான் உயிரோடு இருந்து இந்த தேசத்தின் மறுரூபத்தை பார்ப்பேன் என்றும் இன்றைக்கு அவர் சொன்ன காரியத்தை வைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நானே தேவ அவதாரம் என்று சொல்கிற அளவுக்கு அவர் தன்னை இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத நினைவுகள் கொண்ட காலத்துல இயேசு மானிட உருவிலே வந்ததினால், என்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாடுகளையும் சுமந்ததினால், மீண்டுமாக உயிரோடு எடுத்ததினால் எனக்குள்ள அந்த புதிய ஜீவன் பிரவேசித்தது. ஆவியானவர் எனக்குள்ள இந்த புதிய பிறப்பை கட்டளையிட்டார் என்ற அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த நிச்சயம் இல்லை என்றால் நம் 100 ஆண்டுகளில் மனுஷர்கள் செய்ததைத்தான்
நாம் நினைத்து கொண்டாடுவோம். எதையா ஆதி மிஷனரிகளை தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு, வசதிகளை விட்டு, தங்களுடைய எதிர்காலங்களை விட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற சூடு தாங்காமல் இங்கே இருக்கிற காரியங்களில் வியாதிப்பட்ட அவர்கள் இங்கே சுவிசேஷத்தை சுமந்து வந்ததற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார் என்கிறதை மாத்திரம் நம்பி அங்கேயே தங்கிவிடவில்லை. மாறாக நான் பெற்றிருக்கிற இந்த சந்தோஷம், இதை அறியாமல் தங்களை வடுவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு போக வேண்டும் என்கிற அந்த துடிப்பின் நிமித்தமாகத்தானே அவர்கள் இங்கே வந்தார்கள். இந்த சபையை நிறுவுவதற்கு யார் காரணம் என்று எனக்கு இங்கு உள்ள சரித்திரம் தெரியாது. ஆனால் அந்த மனிதனுக்காக நான் தேவனை சோத்தரிக்கிறேன். அவர் வந்தது மாத்திரமல்ல, தங்கினது மாத்திரமல்ல, ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தோடு பெரிய நிலங்களை வாங்கி பெரிய காரியங்களை அந்த நாட்களே அவர் செய்ய முடியாதிருக்கலாம். இது பின்னதாக கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரு தூர தரிசனம், தூர பார்வை இருந்ததினால் அல்லவோ இன்றைக்கு இதில் நாம் அழகாக உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனையா ஒரு இவ்வளவு பெரிய நிலத்தை மட்டும் வாங்கிட்டு இதுல கோயில் கட்டிட்டு போயிருக்கலாமே, அதை விட பெரிய நிலம் வாங்கணும்னா என்ன அர்த்தம்னா, என் சபையார் இதை பயிற்சி கூடமாக்கி இதன் மூலமாக தேசமெங்கிலும் கீழே இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து முழு தேசத்துக்கும் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று லூக்கா 24:47 சொல்கிறதை அவர்கள் நினைத்து அன்றைக்கு பணிபுரிந்தது போல நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருந்தால் என்னால் சும்மா இருக்க முடியாது. I will be more grateful. Who am I? ஆண்டவரே நான் யார்? என்னை தேடி நீங்க வர்றதுக்கு நான் யார்? என்னை ரட்சிப்பதற்கு நான் யார்? என்னுடைய சாட்சியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து சிறு வயதிலிருந்தே வசனங்களை மனப்பாடமாக சொல்வதற்கு போதிக்கப்பட்டேன் இருந்த போதிலும் சென்னையிலே இருந்து வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய 21வது வயதில் தான் ஆண்டவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். கொயரிலே இருந்தேன், வாலிப கூட்டத்தை நடத்தினேன், சண்டே ஸ்கூலிலே நான் டைரக்டராக கூட இருந்திருக்கிறேன். ஆனால் அவைகள் என்னை ஆண்டவரை அடையாளம் காட்டி கொடுக்கவில்லை. என் அறையிலே வந்து என்னுடைய பாவ காரியங்களை காண்பித்து இந்த இடத்திலே உனக்காக நான் அடிக்கப்பட்டேன் என்று என் ஆண்டவரனோடு கூட போராடின போது என்னை ஒப்பு கொடுத்த நாள் ஒரு நல்ல நாளாய் மாறிற்று. உடனடியாக எனக்கு நான் செய்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காரியம், அன்றையிலிருந்து 6 மாதங்கள் காலையும் மாலையும் நான் ஜெபித்த ஒரு ஜெபம், ஆண்டவரே எத்தனையா லட்சக்கணக்கான வாலிபர்கள் இருக்கும்போது என்னுடைய அறையிலே தேடி வந்து உம்மை வெளிப்படுத்தி என்னுடைய அக்கிரமங்களை காண்பித்து இதை அழித்து போட்டு இன்றைக்கு என்னை ரட்சித்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குமே, அந்த காரணத்தை சொல்லும் என்று சொன்னபோது 6 மாதங்கள் காலையும் மாலையும் ஜெபித்ததின் விளைவாக ஆண்டவர் எனக்கு ஜெபத்தில் ஒரு தரிசனத்தை காட்டினதினால் தான் இன்றைக்கு நான் ஒரு மிஷனரியாக இருக்கிறேன் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். Have you ever asked this question? Lord, why you have saved me? என்னை ரட்சித்ததனுடைய பெரிய நோக்கம் என்ன? உம்முடைய இதயத்தில் இருக்கிற திருவுள சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ எகிப்திலே அடிமையா இருந்ததை மறவாதே. What was your condition in Egypt? எகிப்திலே இருக்கிறவனுக்கு அடிமையாய் வேலை செய்தது மாத்திரமல்ல, அவனால் அடி வாங்கினது மாத்திரமல்ல, அவனுக்கே உன்னுடைய கைகளினாலே பெரிய பெரிய பண்டசாலை கட்டுவதற்கு உன்னை அடிமையாக்கி வைத்திருந்தானே அந்த பார்வோன், அதாவது சாத்தானுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற அந்த பார்வோன் உன்னை அடிமையாக்கி உன்னுடைய கையின் கிரியைகளை தனக்காக்கி கொண்ட அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை ரட்சித்ததை தேவன் மறக்கவே கூடாது என்று சொல்கிறார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் எதற்குரியவர்கள் என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டால் நம்முடைய நிலைமையை அத்தனை பயங்கரமான நிலையிலிருந்து பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்த என்னை கை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தி என் வாயிலே புதுப்பாட்டை தந்த அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றியை நான் என் மனத்தில் அடக்கி வைக்க முடியாது. என் குடும்பத்தாருக்கு, என் ஊராருக்கு, என் தெருவில் இருக்கிறவர்களுக்கு, என் பட்டணத்தாருக்கு, என் தேசத்திற்கு நான் அறிவிப்பேன் என்கிற ஒரு துடிப்பு உங்களை தானாகவே பற்றி கொள்ளும்.
அந்த ஆர்டரை பாருங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து பின்னதாகத்தான் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அதற்கு பின்னதாகத்தான் நன்மையும் கிருபையும் உன்னை முடிசூட்டும்படியாக செய்கிறார் என்று. நன்மை என்று சொல்கிற காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்று. லூக்கா எழுதும்போது எழுதுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை அறிந்து பரமபிதா என்று சொல்கிற அந்த காரியத்தில் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லமா என்று சொல்கிற அந்த ஆண்டவர் மத்தேயுல நன்மை என்று போட்டிருக்கிறது. நன்மை என்று சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு நல்லதா நடக்கும் என்பதில்லை. வேதத்தின் கண்ணோட்டத்தில் தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக ஒரு பெரிய காரியத்திற்கு தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார் என்கிற நினைவை மறந்து விடாதே. நீ அடிமையாயிருந்தாய், மற்றவனுக்காக உழைத்தாய், மற்றவர்களுடைய முன்னேற்றத்துக்காக சாத்தானுடைய ராஜ்யத்துக்காக நீ உழைத்துக் கொண்டிருந்தாய். உன்னை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உன்னை விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து, ஞானஸ்நானத்துக்கு குறியாக இருக்கிற செங்கடலை பிளந்து அந்த ஞானஸ்நானத்தின் வழியாக நீ வனாந்திரத்திலே நடத்தப்பட்டாய் என்பதை மறந்து போகாதே. பட் ஃபார் இஸ்ரேலைட்ஸ் அது எளிதானதாக இருக்கவில்லை. எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை பெறுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலேயும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன மக்கள் மத்தியிலேயும் நடக்கிறது. இதை ஸ்தேவான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் அவன் சொல்கிற 38வது வசனத்தையும் அதற்கு பிறகு 38வது வசனத்தையும் அதற்கு பிறகு 41வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. 39வது வசனம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை போட்டு வாதிக்கிற ஒரு பெரிய காரியம். எகிப்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த மீட்பினாலே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டு வந்தேன் என்றாலும் இருதயங்களிலே இன்னும் எகிப்தினுடைய மேலே நோக்கம் திருப்பி வந்திருந்தால் அதை தங்களுக்குள்ள மாத்திரம் வைக்கவில்லை, அதை அவர்கள் கடத்தி விடுகிறார்கள், தன்னுடைய சந்ததிகளுக்கும் கடத்தி விடுகிறார்கள் என்பதுதான் பரிதாபமான காட்சி. நான் கொஞ்சம் பின்னதாக இதை குறித்து சொல்கிறேன். சந்ததிக்கு என்ன கடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று. ஆனால் சந்ததிக்கு இவர்கள் எப்படி கடத்தினார்கள் என்பதை அவருடைய 40 வருட பிரயாணத்தில் அவருடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம் எகிப்தை விட்டவர்களில் 2 பேரை தவிர மீதவரெல்லாம் கொல்லப்பட்டார்கள், செத்து மடிந்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் அவருடைய பிள்ளைகள் கானானுக்குள் போவதற்கு ரெடியா இருக்கும்போது திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமங்களின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். எப்படியாக அவர்கள் கடத்தி விட்டார்கள் என்பதை அவர்களுடைய முரட்டாட்டத்தினால உண்டான ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாய் கேட்கிறேன். எண்ணாகமம் 21வது அதிகாரம். இப்பொழுது கிட்டத்தட்ட அவர்கள் யோர்தானுடைய கரைக்கு வந்து விட்டார்கள். புறப்பட்டவர்களில் 99% மடிந்து விட்டது. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளின் வாயில என்ன வார்த்தை இருக்கிறது பாருங்கள். 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இவர்கள் எகிப்தை கண்டதும் இல்லை, இவர்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்து செங்கடலை பிடித்ததை பார்த்ததும் இல்லை. ஆனாலும் இவர்கள் வாயிலே எகிப்து வருகிறது. எப்படி வருகிறது? பிள்ளைகள் வாயில எப்படி வருகிறது? ஐயா, நாங்கள் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை வரப்பண்ணினீர்கள் என்று முறுமுறுப்பதற்கான காரணம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய காரியங்களை கடத்தி விடாமல், அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களை சொல்லிக் கொடுக்காமல், அடுத்த தலைமுறைக்கு வாழ்ந்து காட்ட வேண்டியதை காட்டாமல், மாறாக
அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆழமான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வராததினால் சபை இன்றைக்கு மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்க தான் படித்திருக்கிறதை வழிய, அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை கடத்தி விடுவதற்கான தைரியமும் பலமும் அதுக்கு இல்லாமல் போனதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நாம் என்னுடைய இருதயம் அவருக்கு முன்னதாக எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்பது மிகவும் 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 நல்லது. அவர்கள் ஏன் அதை செய்தார்கள் என்பதை நான் பின்னதாக விளக்குகிறேன். இன்னொரு வசனத்தை வாசித்து விடலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். அவன் சொல்கிற ஒரு காரியம், அவன் எகிப்தை நோக்கி இங்கு திரும்பி விட்டீர்கள் என்று மாத்திரமல்ல, 41வது வசனத்தின் பின்பகுதியை பார்க்கலாம். தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். If your thanksgiving is just celebrating, we have built a big church, we have done a great celebration என்பதில் உங்களுடைய காரியத்தினுடைய கான்ட்ரிபியூஷன்ல மாத்திரம் நீங்கள் களி கூர்ந்து கொண்டிருந்தால் இந்த வசனம் உங்களுக்கும் பொருந்தும். யோசித்து பார்ப்போம். இந்த சபையினுடைய கமிட்டியார எனக்கு தெரியாது, இந்த சபையில் வந்து கமிட்டியில் இருந்து போனவர்களே எனக்கு தெரியாது, இந்த சபையில் ஆக்டிவிட்டியில் கலந்திருக்கிறவங்க தெரியாது. ஆன் வாட் யூ ஆர் க்ளோரிஃபையிங் காட், எதில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள், எதில் நீங்கள் களி கூறுகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையில 106வது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தங்களுடைய மகிமையை புல்லை தின்கிற மாட்டுக்கு ஒப்பாக்கினார்கள் என்று. ஏனென்றால் அவருடைய மகிமையாக இருக்க வேண்டியது ஆண்டவர் மாத்திரம்தான். அதைத்தான் சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனம் சொல்றான், தங்களுடைய மகிமை எடுத்து புல்லை தின்கிற மாட்டுக்கு ஒப்பாக மாற்றி விடுகிறார்கள் என்று. இந்த மாலை வேளையில் என்னுடைய கையின் பிரயாசத்திலே நான் களி கூற முடியும். ஆனால் கல்வாரியை பார்த்திராத யோபு என்ன சொல்கிறான், கொஞ்சம் வாசியுங்கள். கல்வாரியை அவன் கண்டதில்லை. யோபுவின் புஸ்தகம் தான் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவனுடைய மேன்மை பாராட்டுதல் எப்படி என்பதை அவனுடைய வாயிலிருந்தே வாசிக்கலாம், பார்க்கலாம். யோபுவினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை வாசிக்கலாம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், நான் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால் என்ன செய்கிறேன், if I glorify my possessions, யோபு சொல்றான், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. வாயிலே அவரை அறிக்கை செய்வோம், ஆனால் என்னுடைய மேன்மையும் என்னுடைய களி கூறுதலும் என்னுடைய மகிழ்ச்சியும் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதில் மாத்திரம் மயங்கி நிற்குமானால் நான் என்னை அறியாமலே ஒரு ஆஸ்திகனாக மாற்றி விடுகிறேன். என்னை தேவனை மறுதலிக்கிறவனாக நான் மாறிவிடுகிறேன் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருக்கும்படியாக நான் உங்களை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். Check on what you glorify, on what you rejoice. ஆண்டவர் எனக்காக செய்து முடித்திருக்கிற காரியங்களிலே என்னை நீதிமானாக்குவதற்கு அவர் இத்தனையாய் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தில் நான் என்னை ஈடுபடுத்தியிருந்தேன் என்றால், அந்த மகிமைக்கு முன்னதாக, அந்த தேவ மகிமைக்கு முன்னதாக
எந்த காரியமும் நிற்காது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு தங்கச்சியை தெரியும். சாம் ஊழியம் செய்கிற அதே இடத்திலே அவள் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் படித்த போது, அவள் ஒரு டென்டிஸ்டாக படித்த போது, அங்கே நாம் நடத்தி வருகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி மூலமாக அந்த ஆக்ஷன் சென்டரில் நின்று நாங்கள் அங்கே கட்டி வைத்திருக்கிறோம். அந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியுடைய மிகவும் அருகாமையில் அங்கே வந்து ஜனங்கள் எப்படியாயிலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக எப்படியாயிலும் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அந்த இடத்திலே வந்து அவள் ஆண்டவரை அறிந்து கொண்டாள். ஆனால் ஒரு ஹை ப்ரொஃபைல் ஃபேமிலியிலிருந்து வந்தவள், வைராக்கியமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள். அவள் ஆண்டவரை அறிந்து வேதத்தை வீட்டுக்கு கூட்டி கொண்டு போன போது அவள் பட்ட பாடுகளை நான் சொல்வேன் என்றால், அவள் எனக்கு சில நேரங்களில் எழுதின மெயிலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உங்கள் பிள்ளையை விட அதிகமாக அவளை பார்த்து நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள். அவளை வலுக்கட்டாயமாக, இன்னொரு டாக்டருக்கு தான், ஆனால் வலுக்கட்டாயமாக அவளுக்கு திருமணம் செய்த போது அவளை ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை தொடுகிற அந்த மனுஷன், எனக்குள்ள இருக்கிற ஜீவன் அவனுக்குள்ள பாய்ந்தோடுவதற்கு நான் காரணமாக மாற வேண்டும் என்றால், இன்னைக்கு 2 பேருமாக சேர்ந்து அந்த விவாகரத்து வரைக்கும் அவன் போக வேண்டிய சூழ்நிலை உண்டானவளும் முழங்காலில் நின்று இன்றைக்கு 2 பேரும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் தெரியுமா? எதற்காக? எனக்குள் அந்த நித்திய ஜீவனுக்குரிய வித்து விழுந்திருக்குமானால் என்னிலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு தானே போக வேண்டும். இயேசு சொன்னார் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவன் தண்ணீர் நதிகள் புறப்பட்டு போகும். Just check, is the life giving that water is pumping from your heart in every activity. உங்களுடைய எல்லா காரியம், அல்லது நீங்கள் செய்து முடித்தவர்களிலேயே நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கையின் கிரியைகளை களி கூர்ந்தது போல களி கூறுவீர்கள் என்றால், இன்றைக்கு ஒன்று செய்யுங்கள். ஆண்டவரே, my eyes are fixed on something else. என்னுடைய கண்கள் வேறு எதிலேயோ பதிக்கப்பட்டு விட்டது. தயவு செய்து அன்றைக்கு யோபோடு கூட சேர்ந்து சொல்லு, என் கையை என்னை முத்திக் கொள்ள வேண்டாம் ஆண்டவரே, மாறாக மாறாக என் தேவனை மறுதலிக்கிற காரியத்தை நான் ஒரு காலமும் இதன் நிமித்தம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு ஆழமான தீர்மானத்தில் வர வேண்டியது அவசியம். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிற காரியம், மறுபடியுமாக அந்த உபாகமத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 4வது அதிகாரத்தின் 23வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் வாசிக்கலாம். உபாகமம் 4வது அதிகாரம், Book of Deuteronomy, chapter 4, verse 23 and 31. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து போதும். The problem with the Israelites, they were delivered, but they forgot one important thing: we are covenanted with God. தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்கிற நினைவில் இருந்து அவர்கள் மாறிவிட்டார்கள். 31 மாஸ்டர்லாம், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் நான் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் என்கிற காரியத்தை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலுக்கு தான் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி நாம் ஒதுங்கி விட முடியாது. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிற எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் இன்னொரு உடன்படிக்கைக்கு நாம் உள்ளாகிறோம் என்பதை பேதுரு நமக்கு அழகாக சொல்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் அவர் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். 21வது வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கொப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை இப்பொழுது நம்மையும் நன்றாய் கவனியுங்கள். இதுதான் நான் ஆண்டவரோடு கூட செய்திருக்கிற உடன்படிக்கை. அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், அவரோடு கூட உயிரோடு எழும்பேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறபடியால் தான் நான் அவர் நமக்கு உண்டாக்கி வைத்த புதிய உடன்படிக்கையாகிய ராபோஜனத்திலே பங்கு பெறுகிறோம். We are also a covenanted people. இதை நீங்கள் மறந்து போகாதபடி தேவன் உங்களை காப்பாராக. அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், நாமும் அவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அந்த உடன்படிக்கை உடைத்தது நிமித்தமாகத்தான் பல்விதமான பாடுகளுக்கும் பல்விதமான வேதனைகளுக்கும் உட்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவர், அத்தனை பெரிய ஆண்டவர், வல்லவர், சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர், ட்ரில்லியனான ஸ்டார்ட்ஸையும் மூணையும் அந்த இடத்துல வைத்திருக்கிறவர், அதன் பாதையில ஓடுகிறவர், அத்தனை பெரிய தேவன் புழுவாக மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தூசியாக இருக்கிற மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்றால் அதை நினைத்து பார்த்தாலே, லார்ட், how great you are, but still you want to be part of yourself. உம்மிலே ஒருவனாக, உம்மிலே ஒருத்தியாக என்னை பார்க்க விரும்பின அந்த உடன்படிக்கையோடு கூட பண்ணியிருக்கிறீர் என்கிற ஒரு துணிவு, ஒரு தைரியம், அதுதான் நம்மை கிருபாசன தண்டையிலே நம்மை சேர்க்கிறது. அருமையானவர்களே, God wants to remind you again and again, you are not an ordinary person, you are a covenanted group. ஆண்டவர் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் என்கிற மாம்சத்துக்குட்பட்ட அந்த இஸ்ரவேல் தேசத்தில் செய்கிற சில காரியங்கள் நீங்கள் ஒருவேளை யூடியூபில் பார்த்திருக்கலாம். இஸ்ரவேல், இதை நான் சொல்வதற்காக வருத்தப்படுகிறேன். அது அந்த போர் முனையிலே நடக்கிற காரியம். நான் ஒரு தேசத்திற்கு ஆதரவாகவோ ஒரு தேசத்தை வெறுத்தோ பேசவில்லை, நடந்தது சொல்கிறேன். இந்த ஹமாஸ் மூலம் 1200 இஸ்ரவேலர்கள் கொல்லப்பட்டது நிமித்தமாக உண்டான அந்த வார்ல ஹமாஸ் எங்கே தங்கியிருக்கிறார்கள், எங்கே ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்று இஸ்ரவேல் படை தங்களுடைய எல்லா முயற்சிகளையும் செய்து சில காரியங்களிலே தோற்று போவது போல காணப்பட்ட போது ஒரு காரியம் நடந்தது. வானத்திலிருந்து ஒரு புறா இறங்கி வந்து ஒரு வயர் மேலே உட்கார்ந்தது. அப்பந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, இவங்க எல்லாத்தையும் இந்த கேவ்ஸ் உண்டாக்கி அதிலே தான் அடக்கி வைத்திருக்கிறாள் என்று. அந்த புறா அவர்களுக்கு அடையாளம் காட்டினதற்கு ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், பிகாஸ் தே ஆர் covenanted with God, God sent His Spirit to show them where the enemy is. நீ ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருந்தால் உன்னை அழிப்பதற்கு, உன்னை நொறுக்கி அழித்து ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு செய்கிற சத்துருவினுடைய உபாயங்களையும் அவர் உனக்கு காட்டி கொடுத்து அதை தகர்த்தெறிவதற்குரிய பலனை தருகிறதாயிருக்கிறார். If you realize that you are covenanted with God, if you don't forget that, then the Lord will show you. அவர் உனக்கு உன் சத்துருக்கள் உனக்கு முன்னதாக விரிக்கிற வலைகளை, கண்ணிகளை அழகாக காண்பித்து உன் காலை தள்ளாட விட்டார். காக்கிறவர் ஒழுங்கா. இந்த முதல் நாளிலேயே ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார், நீங்கள் அதை மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவர்கள், எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க கடவர்கள். இதைத்தான் பேதுரு, நீங்கள் தேவனோடு மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு உட்படும் போது அந்த உடன்படிக்கையிலே நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அது என்னுடைய ஹிந்தி வேதாமம் சொல்கிறது, பரமேஸ்வர்க்கே வஸ் மே ஹோனா, அதாவது தேவனுடைய வசத்தில் நீங்கள் பூரணமாக உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்பது. ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். You accepted me, I understand. You have taken my name, praise the Lord. You have got an understanding that your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயமும் உடையவனாக இருக்கலாம்.
பட் அதையெல்லாம் தாண்டி உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறபடினால உன் காலை தள்ளாட விட்டாதபடி காக்கிறதுக்கு நான் கூடவே இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு நம்மை பிடித்து பூரணமாய் காப்பதாக. எனக்கு ஒரு பழைய சம்பவம் ஞாபகம் வருகிறது. என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்தில் நான் சைக்கிளிலே தனியாக பிரசங்கம் பண்ணி கொண்டு ஒவ்வொரு வில்லேஜாக போய் கொண்டிருந்த போது எனக்கு அங்கே இருட்டி விட்டது. எந்த வழியில் போக வேண்டும் என்று தெரியவில்லை. நான் சைக்கிளை வைத்திருக்கிறேன். அப்பொழுது ஒரு மனிதன் மாட்டை ஓட்டி கொண்டு வருகிறான். மாட்டை ஓட்டி கொண்டு வந்த மனிதன் இடத்துல நான் கேட்கிறேன், ஐயா இந்த இடத்திற்கு போக வேண்டும், எனக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்களேன் என்று அவரிடத்தில் கேட்டபோது அவர் திடீரென்று என்னை அவர் பார்க்க முடியவில்லை. அவ்வளோ இருட்டு, கும் இருட்டாகி இருக்கிறது. என்னுடைய சைக்கிளில் அன்றைக்கு லைட்டும் இல்லை, அவரிடத்தில் டார்ச்சும் இல்லை. அவர் என்னுடைய சத்தத்தை மாத்திரம் வைத்து என்னுடைய மொழியை வைத்து இவர் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்திருக்கிறார். எப்படியோ அவர் சொன்னார், மாட்டு கயிறை என் கையில் கொடுத்தார். நான் சொன்னேன், ஐயா வழிகாட்டுறதுக்கு உங்கள்கிட்ட நான் கேட்டேன். அவர் அந்த மாட்டு கயிறை வாங்கி என்னுடைய சைக்கிளுடைய கேரியரில் பின்னால் கட்டிவிட்டு சைக்கிளை அவர் தள்ளி கொண்டு போக ஆரம்பித்தார். என் பின்னால் வாருங்கள் என்று. எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. என்ன ஆண்டவரே, நான் உம்மை நம்பி தான் காலையில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த வழியில் வந்தேன். இப்போ எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அது மிகவும் மோசமான வழி. பல நேரங்களிலே திருடர்கள் திருடி ஆட்களை அடித்து அந்த வாய்க்காலிலே போட்டு விடுவார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் இப்பொழுது இந்த மனுஷனை கேட்கிறேன், இவர் எங்கிருந்து வந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது, இவர் காக்கிறார் என்று சொல்லும்போது அவர் என்னை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் அவருடைய வீட்டில் தன்னுடைய மனைவியை பேர் சொல்லி அழைத்து அவள் விளக்கோடு வந்தபோது தான் என்னுடைய முகத்தை பார்க்கிறார். உங்களை பற்றி தான் என் தம்பி சொல்லிட்டு போயிருக்கான், உங்களை நான் சந்திச்சேன்னா உங்களுக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னான். இன்றைக்கி கும்பிட போன தெய்வம் குறுக்கவே வந்துட்டுன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு எனக்கு, நான் பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடலை, எனக்கு சாப்பாடு போடுறாரு. எனக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னையா நான் அந்நியனாச்சே, நான் அவங்ககிட்ட வழி தான் கேட்டேன். நீங்கள் போகிற வழியில் இன்றைக்கு திருடர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்ததை நான் கேட்டேன். ஆகையினால்தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக நானே கூப்பிட்டு வந்தேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னதாக நீங்கள் இங்கே தெருவில் நின்று நீங்கள் புஸ்தகங்களை கொடுத்து இயேசு இயேசுன்னு சொல்லியிருக்கிறீர்கள். அதை கேட்டு அதில் இருக்கிற புஸ்தகங்கள் சிலவற்றை வாங்கி என் தம்பி வாசித்து விட்டு இப்பொழுது தன்பாதில் வேலை செய்கிறான். அவன் போகும்போது சொன்னான், அந்த புஸ்தகத்தை கூடியவர்கள் யாராயிலும் வந்தார்கள் என்றால் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவங்களை சாரித்து அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் செய்யுங்க, அது தேவனுக்கு செய்வதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டான். அந்த நாள் இந்த நாளில் வந்திருக்குதுன்னு சொல்லி எனக்கு நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு என்னைய படுக்க வச்சு எனக்கு சூடான இருந்ததுனால காற்று வீசி கொண்டிருக்கிறாரு. நான் ஆண்டோடத்தில் நீ கேட்டேன், தம்பி நீ பீகாருக்கு புறப்படும்போது நான் சொல்லலை உன் மேலே ஒருத்தனும் கை போடுறதில்லைன்னுட்டு. அந்த உடன்படிக்கை நினச்சிருக்கேன்ப்பா. அதனால உங்க நிறைய திருடர்கள் உன் சைக்கிளையும் உன்னையும் அடிக்கணும்னு ரெடியாக இருக்கிற அந்த வழியில் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வழியாக உன்னை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு உனக்கு தூதன மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்கேன்னு சொன்னது தான். காலை தள்ளாட ஓட்டா காக்கிறவர் உறங்கார். காலை தள்ளாட விட்டார், காக்கிறவர் உறங்கார். இன்றைக்கு நமக்கு பயம், நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு நமக்கு பயம், நம்முடைய அடுத்த அடி வைக்கிறதுக்கு பயம். ஆனால் அவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்கிற நினைவு மாத்திரம் உங்களுக்கு தாராளமாக ஏராளமாக இருக்குமானால், ஆண்டவரே நீர் முன்னே செல்ல உமக்கு பின்னால் நான் செல்வதற்கு ஆயத்தம் என்கிற ஒரு சம்பூர்ண ஒப்பு கொடுத்தலை கொடுப்பதற்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருங்கள். இரண்டாவது, என்னோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காதபடி தேவன் உங்களை காப்பாராக. மீதமுள்ள 6 காரியங்களை கொஞ்சம் விளக்கமாக, இன்னைக்கு வேறம் இல்லாததுனால கொஞ்சம் நான் விளக்கமாக போகட்டாலும் நாளைக்கு அது விளக்கமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி, நம்ம குறிக்கப்பட்டிருக்க நேரம் முடிந்து விட்டபடியினாலே நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடும்படியாக, ஆண்டவரே ஆண்டோடைய வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் எனக்கு அன்றைக்கு தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொன்னபோல
இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து என்று அவன் சிங்காசனத்தை இழக்கதற்கு ஆயத்தம், எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமானால் அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை அவன் இழப்பதற்கு ஆயத்தம் இல்லை என்பதை அவன் அந்த பாவ மன்னிப்பின் அறிக்கையின் சொல்லி பாடின அந்த 51வது சங்கீதத்தில் காணப்படுகிற அந்த சந்தோஷம் என்னை நிரப்பும்படியாக, அந்த நிச்சயத்துக்குள் நான் வரும் வரை, உம்முடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ளும் வரை, உம்முடைய நீதியால் தரிப்பிக்கப்படும் வரை, நீர் தருகிற அந்த சந்தோஷத்திற்குள் நான் பிரவேசிக்கும் வரை என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? அப்படி ஒப்பு கொடுத்து தெய்வீக சந்தோஷத்தை பெற்றிருக்கிற, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிற மக்கள், என்னோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், என்னோடு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். எந்த தீங்கும் வராமல் என் கால்களை சறுக்குதலுக்கும் என் கால்களை தள்ளாடுதலுக்கும் தப்புவிக்கிற கூடவே இருக்கிறார் என்கிற அந்த உணர்வுகளை ஆட்கொள்ளும்படியாக அவரை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு மறக்காதபடி எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்க தேவனே நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. முன்னால காரிருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது போல நீ நினைப்பாய் என்றால், அந்த காரிருள் உன்னை பயமுறுத்துகிறதா நீ நினைப்பாய் என்றால், அந்த சந்தோஷத்தை நீ இழப்பது போல உனக்கு தோன்றிட்டு என்றால், இந்த 2 கவியும் பாடலாக நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. ஒரு முறையாக பாடலாம். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. இதயத்தின் ஆழத்தில் தங்களை உம்மை நோக்கி கூப்பிட்டு எனக்கு கையை பிடிச்சு நடத்துங்க என்று சொல்லுகிற மக்களை தேவன் அந்த நேரத்தில் தொட்டு கைப்பிடித்து அதில் நடக்க பழக்க வைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். நாளைய தினத்தில் நாங்கள் மறக்காமல் காக்க வேண்டிய காரியங்களை பார்க்கும்படி எங்கள் கண்கள் விரிவாய் திறந்திருப்பதாக சுவாமி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.